வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்ம டாக்கிங் த டாக் அப்படின்னு ஒரு சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை இந்த பதிவிலையும் பார்க்கலாம். டாக்கிங் த டாக் என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி பேசுறது, எப்படி ஒரு விஷயத்தில் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது, இல்லைன்னா ஒரு விஷயத்தை பற்றி புதுசாக நம்ம எப்படி ஒரு கருத்துக்களை கணிச்சு வச்சுக்கிறது, அப்படின்லாம் நம்ம ட்ரைவியலாக பேசுகிறோம். அப்போது நிறைய நேரத்தில் இப்போ டாக்கிங் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? டாக்கிங்னா நான் பேசுகிறேன், சம்படி இஸ் ஹவ் டு லிசன். அப்போ தானே இப்போ ஸ்பீக்கிங்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம பேசுகிறத அவங்க கேட்குறாங்க, அதில் ஒரு நம்மளுக்கு உறுதி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எந்த விதமான ஒரு பிளான் இல்லாமல் எப்போவுமே பேச முடியாது. டாக்கிங் ஆனாலும், கிளாஸ் எடுக்கிற லெக்சர் ஆனாலும், இல்லை இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு ரிசர்ச் பற்றி சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், டீட்டெயிலாக பேச போகிறோம் அப்படின்னா எது பண்ணுறதா இருந்தாலும் பிளானிங் இல்லாமல் பேசுறதுன்றது சாத்தியமே இல்லை. ஸோ அப்போது பிளான் பண்ணும்பொழுது இட் டிமாண்ட்ஸ் என்ன நிறைய அளவில் பேசுகிறவங்களுக்கு அவங்கள செய்திகளை சேகரித்து வச்சுக்கிட்டா தான் அவங்களால பேச முடியும். ஆனால் இந்த ப்ரீ ஃபார்முலேஷன் அப்படின்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், ஏற்கனவே நிறைய செய்திகள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய லெக்சர் இருக்குது, நம்ம இது போல் பேசுகிறோம், ஒருத்தங்க எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்னு வைங்க, அதுக்கு நிறைய பேர் நிறைய செய்திகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அந்த சொல்லி கொடுத்துருக்கிற செய்திகள்லேருந்து சில வரிகளை மட்டும் தொகுத்தா அது நம்ம என்ன செய்யணும், அதுபோல் ஒரு 10 வரி அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அது நம்ம சொல்லலாம். அந்த பதிவில் கூட நம்ம பேசணும் டெய்லர் மேடுன்னு, அங்கங்கே கட் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணால் தட் இட் செல்ஃப் பிகம்ஸ் அது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்மளால் அதை பேச முடியும். அந்த முஸ்தீபு ஒரு விஷயத்தை பேசுகிறோம், அந்த ப்ரீஆம்பிள் கொடுக்கணும் இல்லையா, அந்த ப்ரீஆம்பிளுக்கே அதுபோல் ப்ரீ ஃபார்முலேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணி we can join it together and present it as a preamble for ஒரு ப்ரோக்ராமுக்கு ப்ரீஆம்பிள். நம்ம இத்தனை பெரிய முன்னுரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முன்னுரை மாதிரி நிறைய அதில் பேசலாம். எப்படி அப்போ அந்த ட்ரைவியல் டாக் அப்படின்னா கூட அதுக்கு யூ ஷுட் ஹேவ் சம் பிளானிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த நினைவாற்றல் பற்றி சொல்லும்போது எண்ணம், செயல், அப்புறம் நினைவு, சிந்தனை திறம், ஆற்றல், டாக்டைல், ஊற்றுணர்வு அப்படின்லாம் நிறைய வார்த்தைகளை சொல்கிறோம். ஒரே வார்த்தையை திருப்பி சொல்கிறோன்னா அதுக்கு பதில் இவைகள் எல்லாம் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டோமான தட் பிகம்ஸ் என்னாச்சு, ப்ரிசைஸ் பண்ணிக்கிறோம். அந்த 6-7 வார்த்தையை சொல்லும்பொழுது ப்ரிசைஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு தரையும் தனியாக பேசும்பொழுது அந்த 6 வார்த்தைகளும் சொல்லத்தான் வேணும். அப்போ தான் அதுக்கு பொருள் இருக்கும். அவைகளில் எல்லாம் சொன்னால் எவைகள்னு புதுசாக ஒருத்தருக்கு கிளாஸில் அட்டன் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை புதுசாக பார்க்கும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. அப்போது சொல்லும்பொழுது அதனோட விவரித்து சொல்லணும். ஸோ அந்த டாக்கிங் த டாக்கில் நம்ம அந்த பேசுகிறவங்களோட திறமை, பேசுகிறவங்களோட ஒரு ஆற்றல், பேசுகிறவங்களுடைய செய்திகளை தொகுத்து சொல்கிற ஒரு திறமை அதில் ரொம்ப சிறப்பாக அமையும். அப்பொழுது தான் அது கேட்கிறவங்களுக்கு ஒரு தொய்வு ஏற்படாமல் கேட்க முடியும். இந்த டாக்கிங் த டாக்னு வரும்போது எழுத்துக்களை கூட்டி வார்த்தையை ஆக்கிறது கிட்ட இல்லாமல் வார்த்தைகளை கூட்டி பெரிய பேராகிராஃப் ஆக்கி, பேராகிராஃப்லாம் கூட்டி ஒரு சம்மரி ஆக்கி அப்படி தான் நம்ம பேச முடியும். இது என்ன கூட்டி சொல்கிறாங்க, கூட்டி கழிச்சியெல்லாம் கிடையாது. யூ ஷுட் ஆட் இட் டுகெதர். எல்லாவற்றையும் சேர்த்து சேகரித்து ஒரு வார்த்தைகளோட தொகுப்பு தான். ஒரு பேர் என்ன மோனோகிராஃப் அப்படின்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பேசுகிறத கேட்டாக்கா அது லெக்சர், டாக்கிங் எல்லாம் சொல்லலாம். பேசுகிறதெல்லாம் சேர்த்து ஒரு பேப்பரில் எழுதினா அது மோனோகிராஃப். அந்த மோனோகிராஃபை பார்த்து வாசிக்கும் பொழுது செய்திகள் ரொம்ப தொடர்புடையதாகவும் தெளிவாகவும் இருக்கணும். அப்போ தெளிவாக இருக்கணும்னு என்ன பண்ணணும், நம்மளோட எண்ண ஓட்டங்கள் தெளிவு இருந்தால் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். அதை அப்படியே நம்ம தொகுத்து நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்க முடியும். ஸோ டாக்கிங் த டாக் என்ன சொன்னால் கூட அதுக்கு நம்மளுக்கு நிச்சயமாக பிளானிங் வேணும். பிளானிங் இல்லாமல் எந்த டாக்கும் நம்மளால் மேற்கொள்ள முடியாது. எந்த பேசக்கூடிய செய்திகள் அதுக்கு எதை தொடர்புடையதோ அதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம என்ன பண்ணோம், முதல்ல சேகரிச்சுக்கணும். அதனால அதுக்கு சின்ன ஒரு கிளாஸ் என்ன பண்ணணும், ப்ரீ ஃபார்முலேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இருக்கிற சில வார்த்தைகளை அது செய்யுள்ள இருந்தாலும் ஒரே நடையில் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை நம்ம தொகுத்துக்கிட்டமான ஒரு சின்ன ப்ரீஆம்பிளுக்கு அது பயன்படும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.